ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் as ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமி என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த கதை ரொம்பவே பிடிக்கும். என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான அனிமி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கதை ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு நான் கேரண்டி தரேன். ஒருவேளை அப்படியே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் as ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 1. எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு சம்மனிங் சர்க்கிளை காட்டுறாங்க. இந்த சம்மனிங் சர்க்கிளை வச்சு வேறு கிரகத்தில் இருக்கிற யாராச்சும் ஒரு உயிரினத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். இந்த ஊரில் சிட்டியே எரிஞ்சிட்ருக்கு. அப்போது போர் நடக்கிற மாதிரி தெரியுது. அப்போ ஒரு சின்ன பொண்ணை அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா எரிஞ்சு போயிருந்தாங்க. அப்போ இந்த சம்மனிங் சர்க்கிளை யாரோ யூஸ் பண்ணி அந்த சின்ன பொண்ணை வேறு எங்கேயோ கொண்டு போயிருந்தாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெசன்ட் டேக்கு வருது. டோக்கியோவில் இருக்கிற ஒரு ஆள் ஜாலியாக ஊரை என்ஜாய் பண்ணிட்டு நடந்து போயிட்டுருக்கான். அவன் வந்து தனக்கு இப்போ வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தையுமே நான் அனுபவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அதை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் அவன் பாட்டு நடந்து போயிட்டுருக்கான். இப்போ அவன் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தனை தான் பார்க்க போயிருக்கான். ஹே டாம்ரா, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், உடனே நான் நல்லா இருக்கேன், இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். உடனே நம்ம ஹீரோ நான் வந்து சாட்டுரா மீக்கமி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். உன்னைய பற்றி நிறைய ஆஃபீஸில் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காமெடி பண்ணுவான். அந்த பொண்ணு பயப்படுதா, அவன் சும்மா தான் சொல்லுதான் அப்படின்னு கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இவன் வந்து பரவாயில்ல, இந்த பையன் இந்த வயசுலேயே வந்து கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் பிக்கப் பண்ணிட்டான், நான் 37 வயசு ஆகியும் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு யோசிக்கான். அப்போ திடீர்னு பார்த்தா ஒருத்தன் கத்தி வச்சுட்டு இவன் ஃப்ரெண்டை குத்த ஓடி வரவும் நம்ம ஹீரோ அவனை தள்ளி விட்டுட்டு அவன் போயிட்டு அந்த கத்தி குத்த வாங்கிக்கிடுறான். அவன் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து குத்துனான்னு தெரில. இப்போ இவனுக்கு நிறையவே பிளட் லாஸ் ஆகிட்டுருக்கு. எனக்கு இப்போ ரொம்பவே ஹீட்டாக இருக்குது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்கவும் திடீர்னு ஒரு வாய்ஸ் உங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸில் பேசுது. உடனே நம்ம ஹீரோ எனக்கு வந்து இந்த கத்தியால் குத்துனது ரொம்பவே வலிக்கு அப்படின்னு சொல்லவும் உங்களை வந்து யாராலையும் கத்தியாலேயே குத்த முடியாது, உங்களுக்கு அதேமாதிரி பெயின் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இங்கே இந்த டாம்ரா ஃப்ரெண்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறான். அவனுக்கு ரொம்பவே பிளட் லாஸ் ஆகுது, ரொம்ப பிளட் லாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கவும் உங்களுக்கு வந்து பிளட்டே தேவையில்லாத ஒரு பாடியாக க்ரியேட் ஆகுது அப்படின்னு அது சொல்லுது. அவ்வளோதான், நான் சாக போகிறேன்னு நினைக்கிறேன், என் பாடி ரொம்பவே சில்லுன்னு ஆகுது அப்படின்னு அவன் சொல்லவுமே அந்த கோல்டு அப்படிங்கிற வார்த்தையை கேட்டவுடனே உங்களுக்கு கோல்டு ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ் சொல்லுது. நம்ம ஹீரோ அவன் கடைசி ஆசையாக அவன் ஃப்ரெண்டு டாமரா கிட்ட என்னோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கை அழிச்சிரு, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமான லைஃப்பை வாழுங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த கம்ப்யூட்டருங்கிற வார்த்தையை கேட்கவும் உங்களுக்கு எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுது. டாமுரா, என்னோட ஹார்ட் டிஸ்க் அழிக்க மறந்துடாத, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக லைஃப்பை வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்படியே லைட்டாக கண்ணை மூடும்போது நான் என்ன ரொம்ப அறிவாளி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லவும் அறிவாளிக்கு உண்டான ஸ்கில் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது. இப்போ அந்த அறிவாளிக்கு உண்டான ஸ்கில் கிடச்சதுனால எக்ஸ்ட்ரா ஸ்கில்லாக உங்களுக்கு பெரிய ஞானியோட ஸ்கில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது. நம்ம ஹீரோ இந்த இடத்துலையே இறந்துருதான். அப்படியே அவன் இறந்த மாதிரியே அவனுக்கு தெரில, அவன் இன்னும் அப்படியே கான்சியஸ்னஸோடு தான் இருக்கான். ஆமாம், நான் எங்கே இருக்கேன், எனக்கு கடைசியாக ஞாபகம் இருக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் என்கிட்ட வந்து அறிவாளிக்கு உண்டான ஸ்கில் என்கிட்ட கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னது. வெயிட், ஆமாம், என்னையும் யாரோ கத்தியால் குத்திட்டாங்க, நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். சரி, ஓகே, நான் இன்னும் கான்சியஸில் தான் இருக்கேன். என்னோடய கை அதை உணர முடியல, காலும் உணர முடியல, என்னோடய கண்ணும் திறக்க மாட்டேங்கி, ஆனால் என்னோடய பாடி இது மூவ் ஆகுது. அது என்னது, ராக்ஸா? அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இல்லை, நான் எங்கே இருக்கேன், ஏன் ஒரு தினசாவே இருக்குது இது எல்லாமே, இது என்னது, ஒரு பிளான்ட்டா, என்னோட வாய் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அது திறக்கவும் அதால் பேச முடியல. பட் ஆனால் அந்த செடி அவன் வாய்க்குள்ளே போயிடுது. இந்த பிளான்ட் இது அப்படியே என்னோட மொத்த உடம்புக்குள்ளேயும் தெரியுது. ஆமாம், வெயிட், நான் எப்படி பிளான்ட்ஸை சாப்பிடுதேன், நான் ஏன் ஒரு மாதிரி கோலு கோலுன்னு ஆடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு இவ்வளோ நேரம் நம்ம ஹீரோ மனுஷன் மாதிரி பேசிகிட்டு இருந்தான். இப்போ அவனோட வாய்ஸ் வந்து திடீர்னு சேஞ்ச் ஆகுது. இதோ இந்த மாதிரி தான். ஆமாம், நான் ஏன் ஆடிக்கிட்டே இருக்கேன், நான் ஏன் அப்படியே பவுன்ஸ் ஆகுறேன், வெயிட், நான் ஒரு ஸ்லைமாக மாறிட்டேனா, அதுவும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான மனுஷன் மாதிரி இருக்கிறேன்னா தம்மா துண்டு ஸ்லைம்குள்ளே எப்படி வந்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். சரி, ஓகே, இப்போ நான் ஒரு மனுஷன் இல்லை, போன ஜென்மத்தில் கத்தியால் குத்தப்பட்டேன், இந்த ஜென்மத்தில் ஸ்லைமாக மாறியிருக்கேன், ரீஎன்கார்னேஷன் ஆயிருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி, ஓகே, என்னோட உடம்பால் என்ன பண்ண முடியும், ஆமாம், நான் சாப்பிட்ற இந்த செடியெல்லாம் எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் யோசிக்கவும் ஆன்சர் அப்படின்னு ஒரு ரோபோட் வாய்ஸ் கேட்குது. உடனே இந்த ஸ்லைம் பயந்துருது. யார்டா நீ அப்படிங்கவும் ஆன்சர், நான் கிரேட் சேஜ், நான் ஒரு அறிவாளி, உங்களோட ஸ்கில்லில் நானும் ஒன்று அப்படின்னு சொல்லுது. உங்களோட யூனிக் ஸ்கில் அந்த ப்ரெடிட்டர் அப்படிங்கிற இதை வச்சு நீங்கள் யாரை வேணால் வேட்டையாடி சாப்பிடலாம், எதை வேணால் சாப்பிடலாம், அது ஒரு வேறு டைமென்ஷனில் போய் ஸ்டோர் ஆகி இருக்கும், உங்களுக்கு தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஏங்கப்பா, நமக்கு இவ்வளோ பவர் இருக்கா, சரி, ஓகே, நான் இப்போ சாப்பிட்டோம்ல அந்த பிளான்ட்டை பற்றி சொல்ல அப்படின்னு சொன்னோன்னே இது ஒரு மேஜிக்கல் செடி, இதை வச்சு நீங்கள் ஹீலிங் போர்ஷன் உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்னது மேஜிக்கா அப்படின்னு கேட்டோடனே அது மேஜிக்கை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது மூலிகை செடி மாதிரினா அவ்வளோ யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா அடிப்பட்டப்பெல்லாம் ஹீலிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னா நம்மக்கிட்ட ஸ்டோரேஜ் வேறு நிறைய இருக்குது, எவ்வளோ வேணால் சாப்பிட்டு யூஸ் பண்ணிவிட்டு தேவைப்படுற நேரம் இந்த போர்ஷன்ஸை நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாறை மேலே போய் உட்காந்து இந்த பாறை என்னது அப்படின்னு கேட்கவும் இது ஒரு மேஜிக் ஸ்டோன், இது வழியாக உங்களுக்கு மேஜிக் பவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னோடனே அந்த பாறையை மொத்தமாக சாப்பிட்ருது.
அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு போகும்போதே ஒரு தண்ணிக்குள்ளே போய் ஸ்லிப் ஆகி விழுந்துருது. உடனே ஸ்லைம்ஸ் மிதக்காதில்ல, நான் இப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா என்னால் மூவ் ஆக வர முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தண்ணியும் கொஞ்சம் நிறைய குடிச்சிட்டு அதை ஃபோர்ஸாக பீச்சி அடிக்குது. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகுது, தடுக்க முடியல அப்படிங்கிறதுனால ஸ்லிப் ஆகிட்டு போயிட்டு ஒரு இதில் மோதுது. என்ன எனக்கு அடிபட்ட வலிக்கவே இல்லை அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட பெயில் நாலிஃபிகேஷன் இருக்குது, உங்களுக்கு எந்த டேமேஜ் ஆனாலும் வலிக்காது, செல்ஃப் ரீஜெனரேஷன் இருக்குது, அடிபட்டாலும் ரீஜெனரேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிபட்டதை ரீஜெனரேட் ஆக்கி வைக்குது. டேய் தம்பி, நான் பேசுகிறது கேட்குதா அப்படிங்கவும், என்னடா திடீர்னு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குதா அப்படின்னு அந்த ஸ்லைம் சுற்றி பார்க்குது. டேய் தம்பி, நான் பேசுகிறது கேட்குதா அப்படிங்கவும், அப்படியே கேட்டாலும் நான் எப்படிடா ஆன்சர் பண்ண முடியும், எனக்கு தான் வாய் இல்லைல்ல அப்படின்னு மனசில் நினைக்க. உடனே அந்த சவுண்டு கத்தவும், டேய் மொட்டை தலையா, நான் எப்படிடா பேச முடியும், என்கிட்ட தான் வாய் இல்லைல்ல அப்படிங்கவும், நீ தான் பார்க்க வழுக்க மாதிரி இருந்துட்டு என்னைய பார்த்து மொட்டை தலையா அப்படிங்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கத்துது. ஏங்க எனக்கு கண்ணே தெரியாதுங்க, அப்புறம் எப்படிங்க நான் பார்க்க முடியும், அதான் அப்படிங்கவும், அட பாவி கண்ணே தெரியாமல் தான் என்னைய பார்த்து மொட்டத்தலை அப்படிங்கியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே உனக்கு கண்ணு தெரியறதுக்கு ஒரு மேஜிக்கை நான் உனக்கு சொல்லித்தரேன், பட் ஆனால் நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், நான் இந்த இடத்துலையே 300 வருஷமாக அடப்பட்டு கிடக்கிறேன், நீ என்னைய பார்த்து பயப்படக்கூடாது அண்ட் என்னை அப்பப்போ வந்து பார்த்துக்கிடணும், ஓகேவா அப்படின்னு சொல்லவும் அந்த ஸ்லைமும் ஓகே அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த ஸ்கில்லை அதுக்கு சொல்லிக் கொடுக்கு. உடனே இதுவும் வந்து மேஜிக்கை பக்கத்தில் இருக்கிறத சென்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்கில் அதை ஆக்டிவேட் பண்ண உடனே இப்போ தான் நம்ம ஸ்லைமுக்கு கண்ணே தெரிய ஆரம்பிக்கி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கு. அதுக்கப்புறமா தன்னோட ஃபேஸை போய் பார்க்க, அப்போ நான் ஸ்லைம் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. அட பாவி, நீ டிராகன் கூடயா நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆச்சரியமாகுது. இங்கே இருக்கிற ஸ்லைம் மான்ஸ்டர்ஸ் எதுக்குமே அளவுக்கு அறிவு கிடையாது, நீ எப்படியே அறிவாளியாக இருக்க அப்படின்னு கேட்டோடனே, அந்த கதையை ஏங்க கேட்கிங்க, போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக இருந்தேன், கத்தியால் குத்துப்பட்டு இந்த ஜென்மத்தில் இப்படி ஸ்லைமாக வந்திருக்கேன் அப்படிங்கவும், இங்கே இருக்கிறவங்க சமனிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி மற்ற உலகத்தில் இருக்கிறவங்கள இந்த இடத்துக்கு சமன் பண்ணுவாங்க. பட் ஆனால் மறுபிறப்பாக இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறது, ரீஎன்கார்னேஷனாக வந்திருக்கிறது ஒன்னே தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் சொல்லுது. உடனே அது சிரிச்சிட்டு இருக்கு. உடனே நம்ம ஸ்லைமுக்கு என்னதான் இருந்தாலும் பயம். அங்கேருந்து ஏங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட பார்க்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த இடத்துல சமனிங் பண்ணி நிறைய பேர் வந்திருக்காங்க, பட் ஆனால் ரீஎன்கார்னேஷனாக ஒரு ஸ்லைம் மான்ஸ்டராக நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படிங்கவும், ஓ அப்படியாங்க, ஓ அதனால தான் எனக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு இருக்கு. மேபி என்னைமாரி யாராச்சும் இங்கே வந்திருக்காங்களான்னு பார்க்கணுன்னு ஆசை தான், பட் ஆனால் இப்போ நான் கொஞ்சம் வெட்டியாக தான் இருக்கேன், வேணா உங்க கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைம் சொல்லவும், உடனே இந்த டிராகனும் ரொம்பவே சந்தோஷப்படுது. ஆமாம், யார் உங்களை இந்த இடத்துல 300 வருஷத்துக்கு முன்னாடி அடைச்சி வச்சா, எப்படி இங்கே மாட்டீங்க அப்படின்னு கேட்கவும், உடனே அந்த டிராகன் தன்னோட கதையை சொல்லுது. 300 வருஷத்துக்கு முன்னாடி நான் தெரியாதனமாக சிட்டி ஒன்று கொளுத்திட்டேன், அங்கே ஒரு ஹீரோ இருந்தான், என்னது தெரியாதனமாக சிட்டியவே கொளுத்திட்டீங்களா அப்படின்னு ஸ்லைம் கேட்கவும், சரி சரி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தா, அவளுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருந்தது, அன்லிமிட்டட் இம்ப்ரெஷன்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஸ்கில்லை வச்சு என்ன நிரந்தரமாக இதில் அடைச்சி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவுமே, ஓ உங்களை சுற்றி இந்த ஜொலி ஜொலிக்குது இதுதான் அதுவா அப்படின்னு கேட்கவும், ஆமாம். அண்ட் அந்த ஹீரோ வந்து ஒரு சமனர் அப்படிங்கவும், சமனரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைம் கேட்குது. அந்த ஹீரோ ஆக்சுவலி ஒரு மந்திரவாதியால் வேற ஒரு உலகத்திலேருந்து வரவழைக்கப்பட்டவா அப்படின்னு சொல்ல உடனே, ஓ அப்போ இங்கே மந்திரவாதிகள்லாம் இருக்காங்களா அப்படின்னு அந்த ஸ்லைம் கேட்கவும், ஆமாம். இந்த மந்திரவாதி சமன் பண்ணுறவங்க ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் தான், ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களால மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் சொல்லவும், ஓ அப்போ 300 வருஷமாக நீங்கள் இந்த இடத்துல தனியாக தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு அந்த டிராகன் தலையை தொங்க போட்டு சொல்லுது. கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்லாமல் நான் ஜஸ்ட் 37 வயசு வரைக்கும் இருந்ததுக்கே கஷ்டப்படுதேன், இந்த டிராகன் 300 வருஷமாக தனியாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு ஐடியா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் கேட்கு. போய் உன் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதா அப்படின்னு அந்த டிராகன் பேசிட்டு, சரி நான் அப்போ அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு அந்த ஸ்லைம் சொன்னோன்னே, நில்லு, சரி ஓகே நான் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருந்தாங்க. அந்த டாமரா பையன் நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கை அழிச்சானான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்லைம் வருத்தப்படுது. இங்கே நம்ம ஹீரோக்கு ஃபோட்டோவே வச்சுட்டாங்க இறந்து போயிட்டான் அப்படிங்கிறதுனால, அவன் ஒருவேளை அந்த ஹார்ட் டிஸ்க் உள்ளே இருக்க என்ன இருக்குன்னு பார்த்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் வருத்தப்படுது. அவன் அதை கொண்டு போய் அப்படியே தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டுருதான். நண்பா நீ தான் என் ஹீரோ, எனக்கு குழந்தை பிறந்தா உன் பேரை தாண்டா வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் இவனுக்காக வேண்டிக்கிட்டான். இந்த இடத்துலேயே இந்த எபிசோட் முடியுது. எடுத்த உடனே ஃபஸ்ட் எபிசோட்லேயே எல்லா விஷயங்களையும் ரிவீல் பண்ண முடியாது, ஸோ எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து போக போக கதையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கதை ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் சூப்பராக இருக்கும், அந்த எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.